அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது செங்குத்து இரு சமவெட்டி எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 8 சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சி அதுக்கு செங்குத்து இரு சமவெட்டி வரைய போகிறோம். வாங்க எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்குங்க. இந்த நேர்கோட்டில் 8 சென்டிமீட்டர் அளவில் என்ன பண்ணுங்க, புள்ளி வச்சுங்க. 0ல் ஒரு புள்ளி, 8ல் ஒரு புள்ளி, சரிங்களா? இப்போ இதுக்கு ஏபின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம், ஏபி, சரிங்களா? இப்போ இந்த கோடு தான் எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர், சரிங்களா? இப்போ இந்த கோட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த கோட்டிற்கு செங்குத்தாகவும் அதே நேரத்தில் இந்த கோட்டை 2 சமபாகவும் பிரிக்கக்கூடிய இந்த கோட்டிற்கான செங்குத்து இரு சமவெட்டி வரைய போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோல, ஒரு கவராயம் எடுத்துக்கணும். கவராயத்தில் நான் ஸ்கெட்சு போட்டிருக்கேன், நீங்கள் பென்சில் போட்டுக்கோங்க. பென்சில் போட்டுக்கிட்டு கவராயத்தோட முள் பகுதி ஏன்ற புள்ளியில் இருக்கிற மாதிரி முதல்ல வச்சுக்கணும். ஏன்ற புள்ளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த பென்சில் முனை ஏறக்குறைய பாதிக்கு மேலே, அதாவது ஒரு 3/4 இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, கோட்டிற்கு மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு, சரிங்களா? இப்போ இந்த அளவை மாற்றாம பி முனையில் வச்சு அதே போல் கோட்டிற்கு மேலே ஒரு வில், கீழே ஒரு வில். இப்போ இந்த 2 விற்களும் வெட்டிக்கும், ஒன்றை ஒன்று வெட்டிக்கும். இந்த வெட்டும் புள்ளிகளை நம்ம என்ன பண்ணுறோம், பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 வெட்டிய புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த 2 புள்ளியும் என்ன பண்ணலாம், ஸ்கேல் வச்சு இணைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏபின்ற கோட்டு துண்டுக்கு பிக்யூன்ற செங்குத்து இரு சமவெட்டி வரைஞ்சிட்டோம். இந்த பிக்யூன்ற இந்த கோடு இந்த ஏபின்ற கோட்டை 2 சமபாகமாக பிரிச்சிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஏபி எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். அப்போ ஏவுலேருந்து இது கரெக்டாக 4 சென்டிமீட்டர் இருக்கணும் இல்லையா? வச்சு அளந்து பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக 4 சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம போட்டது சரிதான். அப்போது இது 90 டிகிரிலையும் இருக்குது. வெட்டுற புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இந்த வெட்டின புள்ளியை என்னன்னு எடுத்துக்கிறோம், ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இவ்வளோதான். நம்ம ஏபின்ற கோட்டுக்கு பிக்யூன்ற செங்குத்து இரு சமவெட்டி வரைஞ்சிருக்கிறோம். ஏபிக்கு பிக்யூ செங்குத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஓ மற்றும் ஓபி ரெண்டுமே எவ்வளோ இருக்குது, 4 சென்டிமீட்டரில் இருக்குது. புரியுதா பாருங்கள்?